ஹாய் வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ காலைல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட் கீழ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு பேட்டர்ன் தெரியுது கீழ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழ குடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் நம்மளோட டார்கெட் 1 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:15 ஆகப்போகுது. ஸோ அதனால டார்கெட் 2 அச்சீவ் ஆகுமான்னு தெரியாது. பட் நான் என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேள இந்த லெவல் காலையில ரீச் ஆகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கூட கன்சாலிடேட் ஆயிட்டு கீழ ஆகலாம். பட் இந்த லெவல் கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் காலையிலே நம்ம குடுத்துருந்தோம். ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஓட ஒரு லேர்னிங்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம டார்கெட் 2 இதோட வச்சிருக்கோம். லெட்ஸ் சி மேபி நாளைக்கு இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சுட்டுனா, நாளைக்கு கேப் டவுன் இருந்துச்சுன்னா, அது வேற விதமா இருக்கும். பட் இந்த டார்கெட் கண்டிப்பா அது அச்சீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அச்சீவ் ஆகும்னு நாளைக்கு மேபி கேப் டவுன்லாம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கேப் அப் ஆச்சுன்னா வந்து மேல போயிட்டு கீழ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எனக்கு ஷூர் அது தெரியும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால தான் நம்ம குடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லேர்னிங் தான். ஓகேங்களா? நான் யாருக்கும் லைவ் காலோ அது இது எதுவுமே குடுக்குறதில்ல. ஸோ டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் நீங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல லேர்னிங் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. என்ன பேட்டர்ன்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இதுல ஆக்சுவலி இந்த டைம்லயே நான் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். இந்த டைமா, இந்த டைம் ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் இந்த லெவல் டார்கெட் வரணும் அப்படிங்கும்போது பேஷண்ட் ரொம்ப முக்கியம். அதுவரை வந்து நம்ம எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம இதுவரை வரணும். அண்ட் இது இண்டெக்ஸ் சார்ட் தான். நான் மெயின் சார்ட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அ ம மேல கீழ அப்படின்லாம் இருக்கும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். சைக்காலஜி மாறும். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கும். ஒரு ஷுவரா தெரிஞ்சது அப்படின்னா, டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு போலாம். பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணணும். எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா? டீலிங் வித் நம்ம மணி வச்சு இது பண்ணும்போது நம்ம வி ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் இல்லையா? ஓகே. எனிவே ஐ அம் வெரி ஹேப்பி. இன்னைக்கு நம்ம காலையில ஒரு டார்கெட் சொல்லியிருந்தோம் அச்சீவ் ஆயிருக்குது. இப்போ ஒரு டார்கெட் சொல்லியிருந்தோம் அச்சீவ் ஆயிருக்கு. அண்ட் இதுவும் நாளைக்கு கண்டிப்பா அச்சீவ் ஆகும். மைட் பி நாளைக்கு கன்சாலிடேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டைரக்ட்டாவே இது அச்சீவ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். உட்காந்து பாருங்க எதனால எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ரேண்டமா கிடையாது. எல்லாமே வந்து படிச்சுட்டு போட்டுறணும். ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க் யூ.